Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியின் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. உம்முஹானி பின்த் அபு தாலிப் ரலியல்லாஹு உம்முஹானி ரலியல்லாஹு அவர்கள் அன்னலாரின் சிறிய தந்தையான அபு தாலிப் அவர்களின் மகளும் அலிரில்லா அவர்களின் சகோதரியும் ஆவார்கள். இவரின் இயற்பெயர் ஃபக்தா என்பதாகும். உம்முஹானி என்பது குடும்ப பெயராகும். ஹுபைரா இப்னு அம்ர் என்பவரை மணந்திருந்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே அன்னலாரின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார்கள். இவர் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தில் இணைந்தார்கள். மக்கா வெற்றி கொல்லப்பட்ட அன்று இவர் வீட்டில் அன்னலார் தங்கியதும் அடைக்கலம் தேடியவர்களுக்கு அடைக்கலம் தந்ததும் இவரது நற்பாக்கியமாகும். இவர் மீது அன்னலாரும் அதிக பாசம் வைத்திருந்தார்கள். புனித மெஹராஜ் பயணம் புறப்படும் போது உம்முஹானியின் வீட்டில்தான் அன்னலார் தங்கியிருந்தார்கள். இவர் அவ்வப்போது அன்னலாரிடம் மசாயில் கேட்பார். ஒரு முறை என் வயோதிகத்தில் நடக்கக்கூட முடியவில்லை, அதனால் நான் உட்கார்ந்த நிலையிலே தொழுகை செய்திடுமாறு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என வேண்டினார். அதற்கு நபி அவர்கள் சுபஹான் அல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹ் அக்பர் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை ஓதிக்கொள்வீராக என்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகி பல ஆண்டுகள் கடந்தும் இவர் உயிருடன் இருந்தார். அமீர் முஆவியா ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் உம்முஹானி காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். நபிகளாரின் துஆ பரக்கத். அபு ஸைத் அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகளார் தமது திருக்கரத்தால் எனது முகத்தை தடவி துஆ செய்தார்கள் என கூறினார்கள். இதன் பரக்கத்தால் 120 வயது கடந்தும் இவர் தலையில் ஒரு சிறு முடிகளே நரைத்திருந்தன என கூறினார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. எல்லா முஸ்லிம்களுக்கும் நோன்பு கடமை. அல்லாஹ் கூறுகிறான், ரமலான் மாதத்தை அடைபவர் அதில் அவசியம் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ரமலான் மாதம் வந்தால் இந்த துவா ஓத வேண்டும். ரமலான் மாதம் வரும்போதெல்லாம் இந்த துவாவை ஓதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள் என உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹும்ம சல்லிம்னி ரமலான வசல்லிம் ரமலான லீ வசல்லிம்ஹு லீ முத்தகப்பலன். யா அல்லாஹ், ரமலானின் நோன்பு நோற்றிட எனக்கு ஆரோக்கியத்தையும் அளிப்பாயாக, மேலும் ரமலானை எனக்கு அருள்மிக்கதாக ஆக்கிடுவாயாக, மேலும் அந்த மாதத்தில் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்ற துவாவை ஓதுமாறு கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஜனாசா தொழுகையின் பலன். எவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு அதற்குரிய தொழுகையை மட்டும் தொழுவாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. மேலும் ஜனாசா தொழுகையும் தொழுது ஜனாசாவை அடக்கம் செய்வதிலும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை உண்டு என அன்னலார் கூறிய போது, கீராத் என்பதன் அளவு என்ன என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அது 2 மலைகளுக்கு சமமானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பத்தினி பெண்கள் மீது அவதூறு கூறுதல். எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் 80 கசையடி அடியுங்கள் என கூறினார்கள். எவர்கள் கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்கள் நீங்கள் 80 கசையடி அடியுங்கள். பின்னர் அவர்களது சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள். எனினும் இவர்களின் எவர் இதற்கு பின்னர் தௌபா செய்து தங்களை திருத்திக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கிறான் என சூரா நூரிலே அல்லாஹ் கூறுகின்றான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகத்தாரின் நிலை. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் மனிதனை சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது ஆக்கினால் அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் என கூறுகிறான். அப்படியல்ல, எனினும் நீங்கள் அனாதியை கண்ணியப்படுத்துவதில்லை, ஏனையருக்கு உணவளிப்பதும் இல்லை. சூரா ஃபஜ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. கடின விசாரணையின் விளைவு. மறுமையில் எவரிடம் கடுமையாக விசாரணை நடைபெறுகிறதோ அவருக்கு நிச்சயம் தண்டனை உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவித்ததாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஆரோக்கியத்தை பேணும் முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலும் பானத்திலும் ஊத மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலும் பானத்திலும் ஊத மாட்டார்கள். பாத்திரத்தில் மூச்சு காற்றை விடமாட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விளக்கம். மருத்துவர்களின் கருத்தாவது, சுவாசத்தின் மூலம் வெளிவரும் காற்றில் வியாதிக்கு தக்கவாறு லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கின்றன.
மனிதன் பாத்திரத்தில் ஒரு முறை 3 முறை ஊதினாலும் அல்லது மூச்சை உள்ளிழுத்தாலும் அந்த கிருமிகள் பரவி ஆரோக்கியம் கெடுவது நிர்பணமாகியுள்ளது. 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. தஹஜத் தொழுகையை அவசியம் தொழுதிருங்கள். ஆட்டின் பாலை கறக்கும் நேரத்தின் அளவே என்னும் பரவாயில்லை. இசாவுக்கு பிறகு தொழும் அந்த தொழுகையும் தஹஜத்தில் சேர்ந்ததாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இசாவுக்கு பிறகு தொழும் எந்த தொழுகையும் தஹஜத்தில் சேர்ந்ததாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அல் மஸ்னி ரலியல்லாஹு அவர்கள் இத்ததாக தப்ரானி கபீரிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இசாவுக்கு பிறகு நம்ம தொழக்கூடிய தொழுகை தஹஜத்துடைய தொழுகை தான். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.